இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு சந்திப்பில் இணைகின்றோம். எங்களுடன் கலாநிதி திருமிகு அருஸ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அருஸ், வணக்கம். வணக்கம் ஸ்டீவன். இலக்கு இன்றைக்கு ஓ அன்பு கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்போட வந்திருக்கிறோம். அதுவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே இருக்கின்றது. என்னென்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு தாயகத்தில் இருக்கின்ற எங்களுடைய மக்கள் அல்லது இந்த இளைஞர்கள், தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசங்களிலும் கூட, இன்று ஒரு அரசியல் தலைவர்களை எங்கள் தேசத்தில் இல்லாமல் தேசம் கடந்து தமிழ்நாடு நோக்கி தேடுகின்றார்களா என்ற ஒரு கேள்வி ஒன்று எழும்புகின்றது. நாங்கள் காலனித்துவ காலத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், வெள்ளைக்காரனுடைய ஆட்சி காலங்களிலே அறிவு பெருந்தகைகளாக இருந்த தமிழர்கள் தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ஸ், அதாவது நிர்வாக திறமை உள்ள தமிழர்களை நிர்வாகங்களிலே போட்டு வெள்ளைக்காரர் வேலை செய்திருந்தார்கள். இலங்கை சுதந்திரம் அடைந்த பிற்பாடு, அல்லது வெள்ளைக்காரன் சுதந்திரம் அடைந்ததை விட வெள்ளைக்காரர் நாட்டை விட்டு 48ஆம் ஆண்டு வெளியேறிய பிற்பாடும் ஈழத்தமிழர்களுடைய கல்வி மேன்மை பெற்றுத்தான் இருந்தது. எங்களுடைய மக்களும் இந்த ஜனநாயக ரீதியாக எங்களுடைய தமிழ் தலைவர்களின் பின்னால் தான் நின்றார்கள். இப்போ தந்தை செல்வநாயகமாக இருக்கட்டும், ஜிஜி பொன்னம்பலமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு அடுக்கிக் கொண்டே போகலாம். எங்களுடைய சி சுந்தரலிங்கம் என்று சொல்லி எல்லாம் பெரும் தலைவர்கள், கற்றறிந்த மிக திறமான தலைவர்களாக ஜனநாயக போராட்டம் நடந்தது. அந்த காலகட்டங்கள் எங்களோட போராட்டங்கள் தோல்வி அடைந்தாலும் அந்த காலகட்டங்களிலும் எங்கள் மக்கள் எங்கள் தலைவர்களுக்கு பின்னால் தான் நின்றார்கள். பிறகு இந்த ஜனநாயக போராட்டம் ஒரு பின்னோக்கி போன்ற பின்பாடு ஆயுத போராட்டம் தொடங்கிய காலகட்டத்தில் இந்த 30 வருட போராட்டத்திலும் எங்கள் தேசிய தலைவருக்கு பின்னால் தான் எங்களுடைய மக்கள் நின்றார்கள். 2009ஆம் ஆண்டு ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பின்னர் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தலைமைகள் எங்கே என்ற ஒரு கேள்விக்குறி ஒன்று மக்களுக்கு எழும்புகின்றது போல் ஒரு 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 சமிஞ்சை ஒன்று வருகின்றது. இப்போ பார்த்தீர்களானால், இப்போ 2009ஆம் ஆண்டு ஆயுதம் மௌனிக்கப்பட்ட கையோட தமிழகத்திலே சீமான் பெருமளவிலே எழுச்சி கொள்கிறார். எங்களுடைய சின்னங்களையும் தலைவருடைய படங்களையும் வைத்து பதாதைகளை பெருசாக காட்டி பெருமளவிலே எழுச்சி கொள்கின்றார். ஆனால் எங்கள் ஈழத்தமிழர்களும் பல நிதிகளை அவர்களுக்கு வழங்கி இன்றும் அந்த இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்பொழுது மதிப்புக்குரிய மாண்புமிகு விஜய் அவர்கள், தமிழக முதல்வராக தெரிவு செய்யப்பட்ட விஜய் அவர்கள், அவர் ஈழத்தமிழர்களால் நேசிக்கப்படுகின்றவர், இல்லை என்று நான் சொல்லவில்லை. அவர் ஆட்சிக்கு வந்த கையோட இப்பொழுது ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று சில இடங்களிலே நாங்கள் கேள்விப்படக்கூடியதாக இருக்கின்றது. டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியை புலத்திலேயும் சரி தாயகத்திலேயும் சரி உருவாக்குவதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறதுக்கான முனைப்புகள் எடுக்கப்படுகின்றதாகவும் நான் கேள்விப்படுகின்றோம். இங்குள்ள கேள்வி என்னென்றால், எங்களுடைய மக்களாக இருக்கட்டும், அல்லது இந்த ஜென்சி இளைஞர்கள் என்று சொல்வார்களான இந்த 97க்கும் 2012ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட பிறந்தவர்கள், அவர்கள் எங்களுடைய தலைமைகளில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் நாடு கடந்து தமிழகம் நோக்கி செல்கின்றார்களா என்பது பற்றி நாங்கள் ஒரு ஆராய வேண்டி உள்ளது. உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள் அருஸ். நீங்கள் எப்படி இதை பார்க்கின்றீர்கள்? எங்களுடைய அரசியல் வங்குரோத்தா? என்ன காரணம்? நம்பிக்கையின்மையா? என்ன காரணம்? உண்மைதான் ஸ்டீவன். மிகவும் ஒரு அழிவின், நாங்கள் போர் சிங்கள தேசம் எங்களை அழித்ததை விட மிக மோசமான ஒரு அழிவின் விளிம்பில எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த 16 வருடமும் எங்களை வழிநடத்துகிறோம் என்று கூறியவர்கள், தேசிய தலைவர் இது நடக்கக்கூடாது என்று நினைத்தாரோ அதை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். இதெல்லாம் எங்கட இது நடந்தால் பேரழிவு வரும் என்று அவர் நினைத்தாரோ, 87ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து வந்த பிற்பாடு அவர் இந்திய மண்ணில் காலடி வைக்காமல் தாயகத்தில் இறுதி வரை தாயகத்தில் இருந்ததற்குரிய காரணத்தை கூட இவர்கள் இந்த நடவடிக்கைகள் பொய்யாக்கி இருக்கின்றன. அவரை அவமதித்திருக்கிறார்கள். எந்த நடவடிக்கை நடக்கக்கூடாது என்று நினைத்தாரோ அது நடந்து விட்டது. நீங்கள் கூறியது போலதான் இன்று
உங்க விஜயின் அதாவது கடந்த மாதம் அந்த தேர்தல் முடிவுகள் வந்த போது கூட யாழ்ப்பாணத்தில் பெரிய அளவில் கட் அவுட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தன, கொண்டாடி இருந்தார்கள். நீங்கள் கூறியது போலதான் தந்தை செல்வநாயகம் இருந்த போது அல்லது அதற்கு அதாவது தமிழரசு கட்சி இருந்த போது கூட இந்த எங்கள் மக்கள் இந்திய அரசியல்வாதிகளுக்கு பின்னால் செல்லவில்லை. தேசிய தலைவர் கூட விடுதலை புலிகள் என்ற காலத்துல கூட அவர்களை தேசியவாதிகளாக காட்டவில்லை. அவர்களை ஒரு உதவியாளர்களாகத்தான் பார்த்தார்கள். எங்களுக்கான ஒரு நட்பு நாடாக பார்த்தார்கள், உதவி செய்ததாக பார்த்தார்கள். அவ்வளவுத்தோடு அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். இவர்தான் தேசியவாதி என்று விடுதலை புலிகள் யாரையும் சுட்டி காட்டவில்லை. அதுதான் முக்கியம். ஆனால் இன்று மிகப்பெரிய ஒரு நாசத்தை செய்துவிட்டு நிற்கிறார்கள். இதற்கு முழு பொறுப்பையும் புலம்பெயர் தமிழர்களும், அதாவது ஒட்டுமொத்த தமிழர்களும் இல்லை, புலம்பெயர்ந்தால் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒரு சில அமைப்புகள், ஒரு சில தமிழர்களும் இணைந்து இந்த நாசத்தை, அதிலும் முன்னாள் போராளிகள் பலர் இதில் இணைந்திருப்பது அந்த தேசிய தலைமையை அவமதிப்பதாகத்தான் முடிந்து இருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் சொன்னது போலதான் இன்று அதாவது நாங்கள் கதைப்பதற்கு முதல் கவுண்டமணி அவர்கள் விஜயை சந்தித்திருந்தார். அப்போது அவர் விஜயிடம் சொன்னது ஒன்றுதான், இது நீ இருக்கிறது இந்த முதல்வர்கிட்ட நாட்காலி அல்ல, ஏழை மக்களின் கடைசி நம்பிக்கை நீ என்று. அதே போல எங்கட மக்கள் இப்போ நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அதுதான் யாரில் நம்பிக்கை, இந்த மக்களின் நம்பிக்கையை இந்த தமிழ் அமைப்புகள், தமிழ் அரசியல்வாதிகள் சிதறடித்து விட்டார்கள் முற்றுமுழுதாக. அதே இவர்களை நம்ப முடியாத என்ற நிலைக்கு தமிழ் மக்கள் வந்து விட்டார்கள். தலைவரை தேடுகிறார்கள். அவ்வாறு தலைவரை தேடுகின்ற மக்களை ஏமாற்று பேர் வழிகள் ஏமாற்றுகிறார்கள். அதுதான் மிக பரிதாபமானது ஒன்று. அவர்கள் உண்மையான தலைவரை தேடுகிற போது ஏமாற்று பேர் வழிகள் அந்த இடத்தை நிரப்பி விட்டதாகத்தான் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், தாயகத்தில் புலம்பெயர் தேசத்தை விடுங்கள், தாயகத்தில் கூட, தாயகத்தில் இருக்கிற இப்பத்த அரசியல்வாதிகளும் என்னத்தை பேசுகிறார்கள், இந்தியாவை தான் நோக்கித்தான் ஏதோ, அதாவது தங்கட நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வசைபாடினாலும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தூக்கி வைத்து பேசும்போது மக்களுக்கு நம்பிக்கை இழந்து போகிறது. அப்ப மக்கள் யோசிக்கிறார்கள், ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும், நீங்கள் இந்தியாவுக்கு தான் சேவை செய்கிறீர்கள், அப்ப நேரவே இந்திய கட்சியை தொடங்கிறா என்ன? மக்கள்ல ஒரு பிழையும் இல்லை. நீங்கள் பார்க்கலாம், அந்த யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மாநாடு, மீனவர் போராட்டம், அதில் இந்திய தூதரகம் தொடர்பாக சொல்லப்பட்ட கருத்துக்கு 4 மீன்பிடி சங்கங்களும் போர்க்கொடி தூக்கியிருந்தன. அதாவது உடனடியாகவே இந்திய தூதரகத்தில் ஓடி சென்று உருண்டு புரண்டு கதறி அழுது மன்னிப்பு கேட்டிருந்தார்கள். நீங்கள் யாருக்கு பணியாற்றுகிறீர்கள்? உங்கள் நாட்டில் இருக்கிற மீனவர்களுக்கா, இந்திய மீனவர்களுக்கா? அதே போலதான் அண்மையில் கூட கருத்து தெரிவித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மத குருக்கள், உங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த தமிழ் ஈழத்துக்கு பணியாற்றுகிறீர்களா, தமிழ்நாட்டுக்கு பணியாற்றுகிறீர்கள்? இப்ப இவர் யார்? இப்ப அந்த இளைஞர்கள், இப்ப சட் ஜெனரேஷன் இளைஞர்கள் நீங்கள் கூறினது, இந்த ஜென்செட் என்ற இந்த வாக்காளர்கள், அதாவது இந்திய தேர்தலில் கூட ஒரு அரசியலை உலுக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியது அவர்கள்தான். அதாவது இந்த பல காரணிகளில், இந்த அசாதாரண தேர்தலுக்கு பின்னால் உள்ள ஆழமான காரணிகளில் ஒன்று, தங்கள் உறுதியான நம்பிக்கையின் மூலம் தங்கள் குடும்பங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது பிள்ளைகள் தான் என்று இந்த ஜென்செட் வாக்காளர்களை குறிப்பிட்டு கூறியிருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பேராசிரியர். அதாவது என்னென்று சொன்னால், இனி அடுத்து வரும் காலங்களில் அவர்கள்தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார்கள். அப்ப அவர்களிடம் நீங்கள் சரியானவர்கள், இப்ப விஜயை பொறுத்தவரையில் விஜய் ஜென்செட் ஜெனரேஷன் அல்ல, ஆனால் அவர் ஒரு நேர்மையான தலைவராக இருக்கிறார், அணிதிரளுகிறார். உங்களிடம் ஒரு நேர்மையான தலைவர்களை காட்டுங்கோ பார்ப்போம், நேர்மையான தலைவர்களை காட்டுங்கோ பார்ப்போம். இல்லை, முன்னைய காலத்தில் அமுதலிங்கம் இருந்து எல்லோரையும்
குறை கூறினாலும் கூட அன்று கூட இந்த அளவு மோசமான நிலைமையில் எமது தேசம் இருந்திருக்கவில்லை. அன்று ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தங்கள் சொந்த கால் தனது மக்களையும் தனது நாட்டையும் தன்னையும் தான் நம்பினார். ஆனால் இன்று எல்லாத்துக்கும் இந்தியா இந்தியா தமிழகமும் அதுல இருக்கிற துணை தூதரகம் என்று சொல்லி அந்த வலைக்கில் விழுந்து அவர்களால் ஒரு மாயைக்குள் தள்ளப்பட்டு இந்திய புலனாய்வு துறையால் எமது தேசத்தின் அடுத்த சந்ததியும் ஒரு அழிவை சந்தித்திருப்பதாகத்தான் பார்க்கலாம். அதாவது இவர்கள் தங்கள் சந்ததியை அழித்ததில்லாமல் எதிர்கால சந்ததிக்கு நஞ்சை விதைத்திருக்கிறார்கள். இப்ப நீங்கள் என்னென்று நியாயப்படுத்தலாம்? நாங்கள் இங்கிருக்கிற ஒரு குழுவினர் சீமானுக்கு ஆதரவாக போர்க்கொடி தூக்கி கொண்டிருக்கும் போது இன்னொரு குழுவை விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம் என்று என்னென்று நாங்கள் சொல்லலாம்? சொல்லுங்க பார்ப்போம். இப்ப சீமான் விடுதலை புலியை தூக்கி வச்சுக்காரண்டா, விஜய் போட்டிருக்கிறது மஞ்சளும் சிவப்பும் கொடியும் போட்ட கலர் போட்ட துண்டு, வாகைமர பூவும் வாகைமர பூ. அப்ப இதுல நீங்கள் என்னென்று தேசியத்தை எப்படி பிரிச்சு பார்ப்பீங்க? அது அவர்களின் தேசியம், அவர்கள நாடு, எங்கட நாடு வேறுபட்டது என்று நீங்கள் சொன்னது போல நீங்கள் தமிழகத்துக்கு செலவழித்த உழவு காசையும் உங்கள் தேசத்தில் ஒரு அரசியல் பணியை மேற்கொண்டு ஒரு அரசியல் கட்டமைப்பை கட்டி அமைத்திருந்தால் இன்று நாங்கள் எங்கோ சென்றிருப்போம். இந்தியா கட்டி கொடுத்த கலாச்சார மண்டபத்தை நடத்த முடியாமல் காசு இல்லை என்று சொல்லி 5 வருடம் இந்தியாவிடம் கேட்டார்கள். ஆனால் இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சியை நடத்த நீங்கள் இங்கிருந்து காசை வேற வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கோடிக்கணக்காக கோடி 100 கோடி என்று சொல்கிறார்கள். என்றால் அந்த 300 கோடி நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், வடபகுதியில் எவ்வளவு அபிவிருத்தியை செய்ய கண்டிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். 70,000 விதவைகள் இருக்கிறார்கள் இந்த போர்னால் பாதிக்கப்பட்டவர்கள். அன்று கூட என்ன நண்பர் ஒருவர் கிடைக்கும் போது கூறினார், ஒரு போராளி ஒருவருக்கு சன்னம் இதற்கால் போய் அந்த வலி தாங்க முடியாமல் 2 கண்ணையும் புடுங்கி எறிந்தார் என்று. இறுதியில் அவர் இப்போது அண்மையில் இறந்து விட்டார். அதை ஏன் இறந்தாண்ட மருத்துவ செலவுக்கு இயலாதால் இறந்து விட்டார். இப்ப ஆனால் அங்கு அப்படியான நிலைமை. நீங்கள் இங்கிருந்து கொண்டு இன்னொரு நாட்டில் ஆட்சியை மாற்றுகிறேன் என்று சொல்லி வெளிக்கிட்டு அங்கிருக்கிற தலைவரை அங்குதான் தலைவர்கள் உருவாகுவார்கள், அவர்கள் தான் பெற்று தருவார்கள் என்று சொல்லி அடுத்த சந்ததியையும் நாசமாக்கியாச்சு. ஆனால் நாங்கள் இதை தொடர்ந்து கதைக்க வேண்டும், இது பிழை என்று சொல்ல வேண்டும், அடுத்தவர்களையாவது நன்றாக வழி நடத்த வேண்டும், இதை முளையிலேயே மெதுவாக கிள்ள வேண்டும். நாங்கள் விஜய்க்கு எதிரானவர்களும் இல்லை, சீமானுக்கு எதிரானவர்களும் இல்லை. அவர்கள் தங்கள் நாட்டில் இருக்கும் வரையிலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் தேசத்தின் அரசியலில் தலையிடும் போதுதான் அது எங்களுக்கு பிரச்சனை. அதை நாங்கள் 1987ஆம் ஆண்டே நாங்கள் அதை கண்டு கொண்டிருந்தோம். இதுல உண்மையில இப்ப இந்த இப்படி ஒரு மாற்றம் அல்லது உங்களுடைய மக்களின் மனதில் இப்படி ஒரு சிந்தனை வருவதற்கு நீங்க சொன்னது போல இன்றைக்கு அரசியல்வாதிகளும் ஒரு முக்கிய காரணம். அதே போன்று இப்போ நாங்கள் நெடுக தொடர்ச்சி எங்களுடைய அரசியல்வாதிகள் பிள்ளையார் ஆக்கலன்னு எங்களுக்கு தெரியும். அதை ஒன்றும் செய்ய போகிறதில்லை. தீர்க்கத்தனசமாக லாங் டேர்மாக யோசித்து எனக்கு பிறகு நான் என்ன செய்யணும் என்ற சிந்தனை அங்கே ஒருத்தருக்குமே இல்லை. ஒரு அரசியல்வாதியும் அதை செய்ய போகிறதும் இல்லை, செய்யவும் மாட்டார்கள். அவர்கள் புதுசாக அவராக கொண்டால் தன்னுடைய இடம் போயிடும் என்ற அந்த ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இதில் என்னுடைய கேள்வி என்னென்றால், இந்த அரசியல் இந்த ஒரு ஒன்றுக்கு உதவாத செயல்திறனற்ற அரசியல்வாதிகளை விடுத்து இந்த கல்வி நிறுவனங்கள், கல்வி அமைப்புகள், இன்றைக்கு பல்கலைக்கழகத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்றால் ஒரு காலத்திலே கல்வியை அள்ளி வழங்குகின்ற ஒரு பெரிய ஒரு 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 கற்பக தரு யாழ் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்திலே ஒரு அரசியல் பீடம் ஒன்று இருக்கின்றது. அந்த அரசியல் பீடாதிபதிகள் ஏன் இந்த மாணவர்களுக்கு இந்த விடயங்களை ஊட்டி ஒரு சரியான ஒரு சமூகத்தை, எங்களுடைய அரசியல் ஒரு தெளிவையும் அரசியல் முற்போக்கான சிந்தனையை உருவாக்கி ஏன் அவர்களால் ஒரு தலைவரை உருவாக்க முடியவில்லை என்ற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்கலாம் தானே? உண்மைதான், சரியான கேள்வி ஒன்று ஸ்ரீவன். என்னென்றால், முதலில் தலைவர்களாக இருக்கலாம், ஆசான்களாக இருக்கலாம், பேராசான்களாக இருக்கலாம்,
அவர்களிடம் ஒரு தெளிவான சிந்தனை வேண்டும். ஒரு சிறிய உதாரணம், ஒரு தலைவர் என்றது எப்படி இருப்பார் என்று பார்த்தால், இந்தியாவில் பயிற்சி முடிந்து இந்தியாவின் கேணர் தர அதிகாரிகள் தான் பயிற்சியை வழங்குவதுண்டு. முடிந்து வரும்போது தளபதி கேணல் கிட்டு அவர்கள் அந்த அந்த அதிகாரியை கட்டிப்பிடித்து அழுது பிரியாவிடை கொடுத்த போது தலைவர் சொன்னாரா, நான் இவரை சுடச் சொன்னாலும் நீ சுட வேண்டிய ஒரு காலம் வரமாட்டேன். அப்போது கேணல் கிட்டவர்கள் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு காலம் 87ஆம் ஆண்டு வரப்போகிறது என்று சொல்லி. இப்ப என்னென்று சொன்னால் எங்களுக்கும் அவர்களுக்குமான உறவுகள் அவ்வளவுதான். நாங்கள் ஒரு தேவைக்காக வந்திருக்கின்றோம். அது வேறு ஒரு நாடு. எங்கள் தேசத்தின் இதை வடிவமைக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், இந்திய இலங்கை ஒப்பந்தம் உண்மையில் யாருக்கும் பிரச்சனை? தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும். ஆனால் அதில் கையெழுத்திட்டது யார்? ஏவத்தனாவன் ராஜீவ்காந்தி. எவ்வாறு? அப்ப எங்க தமிழர்கள் எங்க? இப்ப பாருங்கள், ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துறார் லெபனானும் இஸ்ரேலும். அங்க ஹிஸ்புல்லாக்களே இல்லை. இந்த மாயை இதை தலைவர் தெளிவாக உணர்ந்து கொண்டிருந்தார். இது நீங்கள் கூறியது போல பல்கலைக்கழகங்கள் இதில் பெருந்தவறை விட்டு கொண்டு வருகின்றன. ஆனால் அதற்கு முக்கிய காரணம், இப்ப அண்மையில் ஒரு மாணவன் ஒருவர் இந்தியாவிலிருந்து எடுத்து கதைத்திருந்தார். அவர் முன்பு சுடன் யூனியனில் இருந்தவர். யாழ் பல்கலைக்கழகம். யாழ் பல்கலைக்கழகத்தினர் சுடன் யூனியனில் இருப்பவர்கள் இந்த தேசியம் தொடர்பாக கதைத்து போராட்டங்களை ஒழுங்கு செய்து ஜனநாயக வழிகளில் போராடினால் அவர்களுக்கு உடனடியாகவே டெல்லி இருந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவர்களுக்கு இந்தியாவுக்கு அவர்கள் எடுக்கப்படுவார்கள் என்று சொன்னால் படிக்க, எம்எஸ்சி படிக்க என்று சொல்லி அவரே சொல்கிறார். எனக்கு எல்லாரையும் அப்படித்தான் செய்கிறார்கள். இந்தியா தொடர்ச்சியாக ஒரு கண்காணிப்பின் கீழ் யாழ் பல்கலைக்கழகத்தை வைத்திருக்கின்றது. அப்படி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்குரிய ஒரு நோக்கத்துக்காக அதனை செய்கிறார்கள். ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டுமா, அதை மேவ வேண்டுமா என்றதை இந்த புத்திஜீவிகள், ஏனென்றால் நாங்கள் இப்ப சிங்களவர்களிடம் அவ்வாறு அவர்கள் செய்ய முடியாது இந்தியா. ஆனால் எங்களிடம் செய்கிறார்கள் என்று சொன்னால் எங்களால் இயலாமை என்றதை தரையை வெளிக்காட்டுகின்றது. ஆனால் இந்த தேசிய தலைவரின் வழிநடத்தலுக்கு வளர்ந்து நீங்கள் தேசிய தலைவர் அடிக்கடி சொல்லுவார் ஒன்று, எங்கள் இனத்தை யாரும் பரிதாபமாக பார்ப்பதை எனக்கு விருப்பம் இல்லை. எங்களுக்கு பிச்சை போட வேண்டாம் நீங்கள், ஏன்னா நாங்கள் ஒரு இறமை உள்ள இனம், அவ்வாறான ஒரு இனம். அப்ப இப்ப அண்மையில் கூட என்னுடன் கதைத்தொருவர் கூறினார், வேறொரு நாட்டிலிருந்து புத்தகம் எழுதும் போது வரலாறு இந்தியாவின் படுகொலைகளை விட்டு விட்டு எழுதியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்தியாவோட கோவிக்க கூடாது. அப்ப நீங்களே வரலாற்றை மறைக்கிறீர்களா? நீங்கள் வரலாற்றை மறைக்கும் போது நடந்ததுதான். அதை நீங்களே மறைக்கும் போது பிள்ளைகளுக்கு எவ்வாறு தெரியும் என்று யோசிச்சு பாருங்க. அப்ப இதில் நீங்கள் சொன்னது போல யாழ் பல்கலைக்கழகமாக இருக்கலாம், அல்லது இதில் இந்த கருத்து கூறுபவர்களாக இருக்கலாம். நீங்கள் உண்மையை சொல்ல பயப்படுவது, உங்கள் நாட்டை முதலில் மதித்து கொண்டுதான் அடுத்த நாட்டை மதிக்க வேண்டும். ஆனால் அங்கு நடப்பது அவ்வாறு இல்லை. முதலில் இந்தியா, அதுக்கு பிறகு தமிழீழம். தேசிய தலைவர் இருக்கும் போது அவ்வாறு இல்லை. தமிழீழம் முதலாவது, அடுத்ததான் இணைய நாடு. இந்த நிலையில் தான் இப்போது இளைஞர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அப்ப அவங்களை நாங்கள் கேள்வி கேட்கவும் முடியாது. அவங்க சொல்லுவாங்க, நீங்களே 16 வருஷம் தமிழகத்தில இருந்து தமிழீழம் எடுத்து தர வருவார் என்று சொன்னீர்கள் என்றால் நாங்கள் வாய மூடிக்கொண்டிருக்க வேண்டிய எதுவும். ஏனென்றால் நஞ்சை விதைத்தவர்கள் நாங்கள். அது இப்போது வளர்ந்து நிற்கிறது, மிகப்பெரிய ஒரு விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றது. இதை எவ்வாறு களை எடுப்பது? இந்த நஞ்சை அவர்கள் விதைத்தவர்களே. ஆனால் வரலாறு மோசமானது. இந்த நாசத்தை செய்தவர்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. இவர்கள் 16 வருடமாக மக்களை எவ்வாறு வேறொரு நாட்டுடன் இணைந்து இந்த சொந்த மக்களையே சூனியம், அதாவது சொந்த காசு சூனியம் என்று கூறுவார்கள். சொந்த மக்களையே ஏமாற்றினார்கள், கொஞ்சம் காசுக்காக ஏமாற்றினார்கள் என்ற ஒரு வரலாறும் கட்டாயம் இருக்கத்தான் போகிறது. இப்ப நீங்கள் சொன்னது போல இவ்வாறான ஒரு கட்சி உருவாகமாக இருந்தால் தமிழீழம் என்ற அந்த கனவு முற்றாக அழியும். ஏனென்று சொன்னால்
நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்தவர்களாகத்தான் பேர்ந்து சித்தரிக்கப்படுவோம். ம், நாங்கள் பூர்வகுடியாக இருக்க மாட்டோம். ம், வடக்கு கிழக்கில் பூர்வகுடியாக இருக்க மாட்டோம். எப்போது ஒரு இந்தியர் வந்து எங்களுக்கு விடுதலையை பெற்று தருவார், எங்கள் தேசியத்தை வளர்ப்பார் என்று நம்பினார்களோ அன்றே தமிழீழத்தை கொண்டு போய் அடைவு வைத்து விட்டார்கள். தேசிய தலைவர் கூறியது போலதான், நான் இறந்த பிற்பாடு நீங்கள் இயக்கத்தை மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்கலாம் என்று அவர் கூறினார். ஆனால் இயக்கத்தை மட்டும் விற்கவில்லை, எங்கள் இறமையையும் சேர்த்து வித்திருக்கிறார்கள். கொஞ்சம் பிழைப்புக்காக வெளிநாட்டில் இருந்து நீங்கள் அதில் காட்டி பிச்சு எடுத்து சாப்பிட்டு இருக்கலாம். அதுவும் மிகவும் மனவருத்தத்துக்குரிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், நாங்கள் வாழ்கின்ற சமகாலத்தில் எங்கள் கண்ணுக்கு முன்னால் ஒரு 30 வருட போராட்டத்தையும் அரசியல் அமைப்புகளையும் கட்டமைப்புகளையும் நடத்தி போராட்டத்தை நடத்திய ஒரு தலைவன் வாழ்ந்த காலத்தில் எங்கள் படிப்பினைகளை எல்லாம் மறந்து இந்த கற்பித்து விட்டவைகளெல்லாம் மறந்து போய் நாங்கள் மிகவும் சீரழிந்து போய் நிற்கின்றோம். நீங்கள் இன்னொரு விடயத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், ஒரு முறை நான் ஒரு முக்கியமான ஒரு தளபதியர்களை சந்தித்த நேரம் அவர் சொன்னார், ஸ்டீவன் அண்ணன், தலைவர் வந்து ஆங்கில புத்தகங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த அரசியல் ரீதியான புத்தகங்கள் இருக்கும் அந்த நூல்களை எல்லாம் எடுத்து தமிழில் மொழிபெயர்த்து போராளிகளுக்கு கற்பித்திருக்கிறார்கள், வாசிக்க கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அவர்களை ஒரு தலைவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கில பள்ளிக்கூடங்கள் நடந்திருக்கு. ஏனென்று சொன்னால் டிப்ளமேட் வந்து ஆங்கிலத்தில் கலைக்கக்கூடிய எங்களுடைய போராளிகள் இருக்க வேண்டும் என்பதற்காக. இவற்றையெல்லாம் பார்த்த நாங்கள் இன்று எல்லாவற்றையும் துறந்து எல்லாவற்றையும் இழந்து அல்லது எங்களை இழக்க பண்ணி இன்றைக்கு இன்னொரு நாட்டு தலைவர்களை தேடி ஓடுற அளவுக்கு இழிநிலையாகிவிட்டோம். இப்போ இறுதியாக ஒரு அந்த தமிழக தேர்தலின் போது இன்னொரு விடயத்தையும் நீங்களும் அறிந்திருப்பீர்கள். வவுனியாவிலே சீமான் குழுவுக்கும் திரும்பி விஜய் அவர்களுடைய குழுவுக்கும் இடையில கூட மோதலாம். எங்களோட ஈழத்தமிழர்கள் அண்டா யோசிச்சு பாருங்க, நாங்கள் எங்க நிக்கிறோம். உண்மைதான். என்னென்று சொன்னால், இந்தியர்களை பொறுத்தவரையில் பேசுவதில் வல்லவர்கள், பேச்சு திறமை இருக்கிறது. ஆனாலும் எங்களிடமும் அதே அளவு திறமை இருக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் கூறியது போல தலைவர் புத்தகங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் மொழிபெயர்த்து அந்த புத்தகங்கள் நானும் வாசித்திருக்கிறேன். அப்போது சின்னனா இருக்கும் போது அவர்கள் மொழிபெயர்த்த புத்தகத்தை எடுத்து நானும் வாசித்திருக்கிறேன். படங்கள் கூட மொழிபெயர்த்து போடுவார்கள், நான் போய் பார்த்திருக்கிறேன். இப்ப அப்படி வளர்த்தவர். ஏனென்று சொன்னால், நாளைக்கு நீங்கள் எதுக்குமே போய் அந்நியனிடம் நிற்க கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த அந்த மனிதர் வளர்த்தார். நீங்கள் சீமாண்ட பேச்சு அத பேச்சு இத பேச்சுன்றார்கள், அது ஏமாற்றுத்தனம், அது வேறுபடியா. ஆனால் நீங்கள் யோகி அண்ணன் பேச்சை ஒருக்கா கேட்டு பார்த்திருந்தால் விளங்கி இருக்கு. அவர் பேசுகிறார் என்றால் நாங்கள் இல்ல அவற்றை ஒரு கூட்டத்தையும் தவற விடுவதில்லை. அவ்வளவு ஒரு பேச்சு வல்லமை உள்ளவர் தான் யோகி. அது மாதிரி பலர் இருக்கிறார்கள் விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கும் போது, பலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சுக்களை கேட்பதற்கு அந்த இதில் வளர்ந்தவர்கள் தான் நீங்க. அப்ப அந்த தலைவருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை என்னென்று சொன்னால் என்ன? அந்த தலைவரை மதிக்க வேண்டும், அவருக்கு களங்கம் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும், அவருடைய வழியில் நடக்க வேண்டும். அவருடைய சிந்தனை என்னவாக இருந்ததோ அதை செயற்படுத்தி காட்டுவதுதானே. இப்ப உண்மையில் அயத்துல்லா ஹமானி கொல்லப்பட்டார், மகன் தந்தை என்ற சிந்தனையை எப்படி நடத்தி காட்டியிருக்கிறார். நீங்கள் பிரபாகரன் பிள்ளைகள் ஒற்றுவராவது பிரபாகரன் சிந்தனையை வழிநடத்தி காட்டியிருக்கிறார். ஒற்றுவர் கமானிக்கு ஒரு புள்ளதான், ஒரே புள்ளை. இன்று உலகத்தின் வல்லரசையும் உலகத்திலேயே மிகவும் பலம்போ வாழ்ந்த புலனாய்வுத்துறை இராணுவத்தை கொண்ட இஸ்ரேல் என்ற அமைப்பையும் தனியொரு ஆளா நின்று ஜெயித்து காட்டியிருக்கிறார், ஆட்டம் காண வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் எங்கேயோ அடவி வைத்து விட்டு, இப்ப நீங்கள் சொன்னது போல வவுனியாவில சீமான் குழுக்கும் விஜய் குழுக்கும் சண்டை என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், எங்கள் அரசியல் அங்கு எங்கே. ஆனால் அது நடக்கும். ஏனென்று சொன்னால் அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லோரும் தமிழகத்துக்காகத்தான் வேலை செய்கிறார்கள். அங்க இருக்கிற மீனவ சங்கங்கள் எல்லாம் தமிழக மீனவர்களுக்காகத்தான் வேலை. அந்த மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார். அந்த ஏழை மக்களின் கடைசி நம்பிக்கை வைக்க, இப்ப தமிழகத்தின் மக்கள் கவுண்டமணி சொன்ன போல தமிழகத்தின் ஏழை மக்களின் கடைசி நம்பிக்கையாக விஜய் இருக்கிறார்.
ஈழத்தமிழ் மக்கள்கிட்ட நீதி கோர்ற மக்கள்கிட்ட கடைசி நம்பிக்கையாக யார் இருக்கிறீர்கள்? யார் நிற்கிறீர்கள்? ஒருத்தரும் இல்லை. ஏமாற்றுகிறீர்கள். ஏமாற்று. எல்லோரும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போனவர்களும் ஏமாற்றுகிறார்கள். எல்லாம் பிசினஸ் ஆக்கி இருக்கிறார்கள். தீர்வு வருமென்றவர்களும் ஏமாற்றுகிறார்கள். இன்று வரை சாட்சியங்கள் கூட பதிவு செய்யப்படவில்லை. 16 ஆண்டுகளாக அரசாங்கம் ஒன்று, வெளிநாடுகள் என்ன செய்தது, அரசாங்கம் என்ன செய்தது என்று கேட்கிறீர்களே, நீங்கள் சாட்சியங்களை பதிவு செய்தீர்களா? எத்தனை வழக்கு போட்டிருக்கிறீர்கள்? எவ்வளவு காசை நீங்கள் செலவழித்திருக்கிறீர்கள்? இன்று அந்த தேசத்தின் இந்த 2 குழுக்களும் அடிபடுகிறது என்று சொன்னால் எங்கள் தேசம் அழிவின்ற முடிவுக்கு வந்துவிட்டது. சிங்களவன் சமரில் தான் எங்களை தோற்கடித்தான். போரில் நாங்கள் தோற்கவில்லை. ஒரு சமர், ஒரு சமர் போர்ல விடுதலை போர்ன்றது பெருசு. அது ஆயுதமாக நகரும், அகிம்சையாக நகரும், வெவ்வேறு பாதைகளில் நகரும். ஆனால் சமரை தான் சிங்களவர் தோற்கடித்தார். போரை தோற்கடித்தது இவர்கள் தான். அந்த போரையும் தோற்கடித்து அந்த மக்களையும் நிற்கதியாக்கியது. ஆனால் இப்போது என்ன பிரச்சனை என்று சொன்னால், நாங்கள் பலர் இது தொடர்பாக பேசுவதில்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கல். ஆனால் பலர் பேசினாலும் இந்த கும்பல் இருக்கிறது, அது விடுவதில்லை. பேசுறதுக்கு ஒரு பொது வழியில வந்து பேசுறதுக்கு பயப்படணும். சேர் அடிக்கப்படுவோம். சேர் அடிக்கிறார் ஏனென்று சொன்னால் அடக்கிவிட வேண்டும். ஏனென்றால் அவங்களோட அஜெண்டா பிழைச்சு விடும். இந்த தேசத்தை அழிக்க வேண்டும் என்ற அஜெண்டா வந்து அவங்களோட நிகழ்ச்சி நிரலை இவர்கள் தோற்கடித்து விடுவார்கள் என்பதற்காக. அதனால் அதுதான் மிகப்பெரிய பின்னடைவாக எங்களிடம் இருந்தது. யாரும் துணிந்து பேசவில்லை. நான் பல போராளிகளிடம் கூட கேட்டிருந்தேன் நேரடியாகவே, நீங்கள் அடுத்த நிமிடம் சாவதற்கு சயனைட்டை கூட சுமந்து நின்றிருந்தீர்கள். ஆனால் இந்த சின்ன சேரடிப்புகளின் பயந்து ஓடுகிறீர்கள். நீங்கள் ஒரு 10 பேராவது துணிஞ்சு நின்றிருந்தால் இன்றைக்கு இந்த சமூகத்தை வழிநடத்தி இருக்கலாம், இந்த சமூகத்தை நிமித்தி இருக்கலாம். அந்த இப்போது நீங்க சொன்னது போல அடிபடுற பிள்ளைகளுக்கு இந்த போராட்டம் அடைந்த போது ஒரு 10 வயசு, 9 வயசு, 5 வயசாகத்தான் இருந்திருப்பார். அவர்களை அந்த வளர்ப்பில் தான் இருக்கின்றது. எப்படி நாங்கள் வளர்த்திருக்கிறோம்? நாங்கள் அந்த தேசத்திலே காட்ட வேண்டிய அத்தனை போக்கஸையும், அத்தனை அக்கறையையும், அத்தனை செயற்பாட்டையும் கொண்டு போய் எங்கேயோ தொலைத்து விட்டு நிற்கின்றோம். இது யார் இந்த பிழை? யார் இதை வழி நடத்தியது? ஆனால் வரலாறு மோசமானது. இத்தனை பேருக்கும் வரலாறு தனது பாடத்தை எழுதும். நிச்சயமாக அது பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால் உண்மைக்காக போராடுபவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. ஏமாற்றுக்காரர்களுக்கும் போலியான அரசியல் தேசியவாதிகளுக்கும் மட்டும் ஒரு வரலாறு இருக்கின்றது. நீங்கள் அது தாயகத்தில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். டாக்டர் தேவானந்தாவுக்கும் ஒரு வரலாறு இருக்கின்றது, தேசிய தலைவருக்கும் ஒரு வரலாறு இருக்கின்றது. அதே போலதான் இப்ப நீங்கள் இந்த புலம்பெயர் தேசங்கள்ல கூட நீங்க பார்க்கலாம், வள்ளுவர் சிலையை கொண்டு வைப்பது. மற்றது ஈழத்தமிழ் மக்கள் அந்த மீனவர் போராட்டத்துக்கு கூட புலம்பெயர் தேசத்திலிருந்து எந்த ஒரு ஆதரவும் இல்லை. நீங்கள் எந்த ஒரு ஆதரவும் இல்லை. இது 50,000 குடும்பம், 2 லட்சம் மக்கள். யாழ்ப்பாண ஜனத்தொகையில 2 லட்சம் மக்கள் எவ்வளவு சொல்லுங்க பார்ப்போம், எவ்வளவு காத்திரமானது. அந்த மக்கள் அனாதையாகத்தான் நிற்கிறார்கள், அனாதரவாகத்தான் நிற்கிறார்கள். அப்ப கடைசியாக அவர்களுடைய நம்பிக்கையாக இப்போது விஜய் வந்தாலும் நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் உங்களிடம் இப்ப நாங்க அங்க இருக்கிற அரசியல் கட்சிகளும் என்ன செய்கிறார்கள்? தங்களை தாங்களே சேகரித்து விழுத்துகிறார்களே தவிர அவ்வாறு சேகரிப்பதற்காக கூட இந்தியாவை விழுத்துக் கொண்டு வர நீங்கள் சரி உங்களுக்கு மோதுங்க, ஆனால் வெளியாரை உள்ளுக்கு கொண்டு வராது. ஆனால் அந்த நிலைமையும் இல்லை. நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியால் இறுதியாக ஒரு சின்னொரு விடயத்தையும் பதிவு செய்து கொண்டு, நாங்கள் பெரும் கல்வி சமூகமாகவும் பெரும் தலைவர்களாகவும் எங்களுடைய சமூகத்தை கட்டி எழுப்பிய ஈழத்தமிழர்கள், அந்த பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், கழுதை தேர்ந்து குட்டிச்சுவரான கதை ஒன்று ஒரு சொல்லுவார்கள். அதுபோன்று நாங்கள் தேர்ந்து கொண்டு கீழே போகின்றோம். ஆனால் இதே நேரத்தில் சிங்களவர்கள் தங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சரியான கற்பித்தலினூடாக அரசியல் பாடங்களை புகட்டி ராஜதந்திரிகளாக ஆக்கி கொண்டு வருகின்றார்கள். இன்று ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு பேச்சுவார்த்தை மேடைக்கு போனால் கூட எதிர்ப்பக்கத்திலே இருக்கின்ற ராஜதந்திரி, உங்களிடம் எத்தனை ராஜதந்திரி இருக்கின்றார் என்று கேட்கின்றார்கள். உங்களிடம் என்ன இருக்கின்றது என்று கேட்கின்றார்கள். 2009ஆம் ஆண்டுக்கு எங்கள்கிட்ட பேரம் பேசுவதற்கு கூட ஒன்றும் இல்லாத நிலைமையிலே தான் நாங்கள் ஆக்கி வைத்திருக்கின்றோம். இந்த நிலையை இப்போ அடுத்த
நாட்டை நோக்கி இப்போ நாங்கள் தமிழகத்தில் உள்ள தலைவர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, அவர்களும் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தால் இந்த ஈழத்தமிழர்களுக்கு ஒரு விடிவை பெற்றுத்தர வேண்டும் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஈழம் என்பது ஈழத்தமிழர்களுக்கு உரியது. நாங்கள் எங்களுக்குள்ளே தான் எங்களுடைய தலைவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும். இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி, இந்த பிரச்சனையை என்ன முறையில் இந்த விதத்தை எப்படி ஒரு 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 இந்த மக்களிடையோ அல்ல இந்த அடுத்த தலைமுறை இளைஞர்களிடையே ஒரு கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போகலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? மிக சுருக்கமாக. ஒரு மிகவும் அடித்தளத்திலிருந்து வேலை செய்யப்பட வேண்டும். இப்ப விஜய் எவ்வாறு தனது அமைப்பை கட்டி எழுப்பினார், ரசிகர் மன்றங்களை மக்கள் மன்றங்களாக்கி கட்டி எழுப்பினார்களோ அதே போன்று கிராம மட்டங்களிலிருந்து இந்த தேசியம் மீண்டும் எங்கள் மக்களிடம் விதைக்கப்பட வேண்டும். அடுத்தது வெளிநாட்டு, அதாவது தமிழகத்தின் அரசியல்வாதிகள் அந்த போலித்தன்மையை நீங்கள் அதாவது துணிச்சலாக வெளியே சொல்ல வேண்டும். அதை எந்த விதத்திலும் அதை எதிர்க்க வேண்டும். அங்கு இளைஞர்களிடமிருந்து ஒரு ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்காக எல்லோரும் தான் பணியாற்ற வேண்டும். பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், கல்வி சமூகங்களாக இருக்கலாம், அல்லது புலம்பெயர் அமைப்புகளாக இருக்கலாம். உண்மையில் நீங்கள் தேசத்தை நேசிப்பவர்களாக இருந்தால் இப்போ இருந்து அதை ஆரம்பிக்க வேண்டும். மற்றது போலியானவற்றை உடனடியாக இனங்கண்டு அதனை அந்த மக்கள் முன் அம்பலப்படுத்துங்கள். அதுதான் மிக மிக முக்கியமானது ஒன்று. இப்ப பாத்தீங்கன்னா சொன்னால் நேபாளத்தின் பிரதமர் பாலன் ஷா ஒன்றை கூறியிருக்கிறார். என்னென்று சொன்னால், இந்தியாவுக்கு நேபாளத்துக்கும் இடையிலான பிரச்சனை, அந்த பிரச்சனை நீண்டு கொண்டே செல்கிறது. அவர் கூறுகிறார் என்னென்று சொன்னால், இந்த பிரச்சனைக்கான பேச்சுவார்த்தையில் பிரித்தானியாவையும் கொண்டு வர வேண்டும் என்று. அப்ப ஏன் பிரித்தானியா என்று சொன்னால், பிரித்தானியா தான் 200 ஆண்டு காலமாக இந்தியாவை ஆண்டது. அவர்கள் விட்டு சென்றதால் தான் இந்த பிரச்சனை தொடர்கிறது. எனவே அவர்கள் வர வேண்டும் என்று இன்று மிகப்பெரிய ஒரு செய்தியாக அது வெளிவந்திருக்கிறது. அதே நிலைமை எங்களுக்கு இன்னும் பல கதவுகள் திறந்திருக்கின்றன. ஆனால் நாங்கள் எங்கேயோ போய் கதவை தட்டி கொண்டிருக்கின்றோம். அப்ப இதே போன்று பிரித்தானியா இதற்கு வர வேண்டும், நீங்கள் விட்டுட்டு போனதை திருப்பி ஆரம்பிங்கள் என்றால் வருவார்கள். ஆனால் அதற்கான பலமான சக்தியை உருவாக்க நாங்கள் இப்பதிலிருந்து வேலை செய்ய வேண்டும். அதாவது இந்த தற்போது ஆரம்பித்திருக்கிற இந்த தமிழக மோகத்தை முதலில் களையெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் தான் திருந்த வேண்டும். விஜய்க்கான எதிர்ப்பு மட்டுமன்றில்லை, விஜயை மட்டும் அகற்றுவதென்றில்லை, சீமானையும் அகற்றத்தான் வேண்டும், விஜயையும் அகற்றத்தான் வேண்டும், எல்லாரையும் அகற்றத்தான் வேண்டும். அவர்களுடன் ஒரு நட்பு நாடு என்ற ரீதியில் உறவுகளை பேணிக்கொண்டு ஒரு அறிவுபூர்வமான, நாங்கள் மூடர் கூட்டமாக பயணிக்க முடியாது. அவ்வாறு மூடர் கூட்டமாக நாங்கள் பயணித்தால் அது எங்கள் தேசிய தலைவருக்கு இழுக்கு. அது ஏனென்றால் இந்த தலைவரின் கீழ் வந்து நீங்கள் அப்படி என்றுதான் பார்ப்பார்கள். நீங்கள் ஒரு பிள்ளை தவறு செய்தால் யார் என்ன இது கூறுவார்கள்? பெற்றோரைத்தான் குறை கூறுவார்கள். நீங்கள் இப்படி வளர்த்தீர்கள். அதே போன்ற ஒரு நிலை, அதை நாங்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறேன். நல்லது ஹாரிஸ், நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இலக்கு மின்னிதழுக்கு இந்த நேர்காணலை வழங்கியது நிச்சயமாக எங்களுடைய மக்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு பிரயோசனமான விடயமாக இருக்கும். நாங்கள் யாரும் கதைக்காத விடயத்தை துணிந்து எங்களுடைய நேர்காணலிலே பேசிக்கொண்டிருக்கின்றோம். விமர்சனங்களும் வரும், எங்களுக்கு பாராட்டுகளும் வருகின்றது. இவர் எல்லாம் நாங்கள் எதிர்கொண்டுதான் இந்த விடயங்களை நாங்கள் வெளியில் கொண்டு வருகின்றோம். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள். எங்களால் இயல்பான வரைக்கும் நாங்கள் பதிலளிக்கிறதுக்கான முயற்சி எடுப்போம். உண்மையிலே நீங்கள் எங்களுக்கு அதுக்கு எல்லாருக்கும் பதிலளிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை, அதையும் புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக எங்களோட இணைந்திருங்கள் என்று கூறிக்கொண்டு நன்றி ஹாரிஸ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.